ஹாய் ஹலோ இன்னைக்கு தோட்டத்தில் போய் முருங்கை இலையெல்லாம் பறிச்சாச்சு. காலையிலேயே ஹெல்த்தியாக சிம்பிளான ஒரு முருங்கை தோசை தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு காம்பினேஷனாக மிளகாய் சட்னி. மிளகாய் சட்னியோட ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லித்தர தேவையே இல்லை. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கல்லுப்பு சேர்த்து நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டியதுதான். ஆனாலும் சிம்பிளான இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க, இந்த மாதிரி அம்மிக்கல் தாங்க. அம்மிக்கல்லில் அரைச்சி சட்னிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குட்டியாக ஒரு கிச்சன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக அம்மிக்கல் வாங்கி வச்சுக்கோங்க பக்கத்தில். ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் சட்னி. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. தோசையை மொறுமொறுன்னு சுட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு கேரளா ஃபுட்டும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேரளாவில் சூப்பரான கிளைமேட் ஓடிட்டுருக்கு. காலையிலே மொறுமொறுன்னு தோசையோட பூண்டு சட்னி, அதே மாதிரி பச்சை மிளகாய் சட்னி கூட்டி சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டேன். இது பூளைக்கிழங்கும் மத்தி கறி ரொம்பவே ஸ்பெஷல் கேரளாவோடது. இந்த மத்தி சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.